ஓகே, இந்த சூழ்நிலையில் நம்ம சாம்சங் சிப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க எஃப்எஃப்இ ஃபைலை அப்டேட் பண்ணாமையே டைனோசர்னு ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ணிட முடியும், ஹெல்த்தை ரிப்பேர் பண்ணி அதே சிப்செட்டை யூஸ் பண்ணிட முடியும். ஓகே, ஹாய் கைஸ், நான் நியூட்ரான்லேருந்து பிரபாத். பேட் ஹெல்த்தை பற்றி நம்ம ஸ்டோரேஜ் ஐசினுடைய இஎம்எம்சி இஎம்சிபி ஓகே, அதனுடைய ஹெல்த் ரிப்போர்ட்டு பேட் ஹெல்த் வந்துச்சு அப்படின்னாக்க என்னென்ன எரருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஜிராக் ப்ளஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து லாகோ இல்லை அதனுடைய எரர் கலெக்ஷன்ஸோ எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் ஒன் பை ஒன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரீப்ரோக்ராமிங் லெவலில் ரிப்பேர் பார்க்குறவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹனி பஞ்சாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ண போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா வர்த்தியாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஜிராக் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து ஐடென்டிஃபை பண்ணுவேன். நம்ம யூஎஃப்ஐயில் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்க இஎம்எம்சிஆர் இந்த யூஎஃப்எஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா லாக் வரும், அதோட லாகு. ஸோ லாக் வந்ததுக்கப்புறம் ஏஎம்எம்சி ஜென்ரலுக்குள்ளே அட்வான்ஸ்டுங்கிற டேபுக்குள்ளார ஸ்மார்ட் ஹெல்த் ரிப்போர்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பாருங்கள், அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரிப்போர்ட்டாக கன்சிடர் ஆகும். இந்த ஹெல்த் ரிப்போர்ட்டுக்கு என்னென்னலாம் எரர் வருது, அதை எப்படியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் நார்மல் ஹெல்த்தாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, டிவைஸ் லைஃப் டைம் எம்எல்சி இப்போ பர்சன்டேஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சேம் அதே மாதிரி எஸ்எல்சியும் 0 to 10 இருந்துச்சு அப்படின்னாக்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்சி எம்எல்சி ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரீ இஓஎல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மல்னு வந்துருக்குது. இது நார்மல் ஹெல்த் ரிப்போர்ட். இதை நம்ம அப்படியே நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். ரீப்ரோக்ராம் பண்ணுறோம், ரீப்ரோக்ராம் ஃப்ளாஷிங் என்ன கொண்டு போகணுமோ கொண்டு போயிடலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேவா? எஸ்எல்சி எம்எல்சி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 0 to 10 இல்லைன்னா 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 இது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னாக்க சேம் அது நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியும். இது ஆல்ரெடி நான் கண்டிப்பாக என்கிட்ட படித்த பசங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் இஓஎல் அப்படிங்கிறது நார்மல் இருந்துச்சு அப்படின்னாக்க நம்மளுக்கு நார்மலாக இருக்குது, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதுவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட் ஹெல்த்தாக இருந்துச்சுன்னா எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இத்தனை டிசைனில் வரும். ஒன்றுக்கு சொல்கிறேன் பார்த்துங்க. எஸ்எல்சி அண்ட் எம்எல்சி எபவ் 50% இருந்துச்சு அப்படின்னாக்க ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க 0 into 01 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0% to 10% சொல்லுவோம். அந்த 0 into 02 வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து 10 to 20 அது மாதிரி இருக்கும். ஓகே, சேம் அதே மாதிரி 0 into 03 30% ஆகிருக்கும். 0 into 04 ஸோ 0 into 06ங்கிறது எபவ் 50 to 60. ஓகே, இந்த 50லேருந்து 60% யூஸ்டுன்னு வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 70 வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 into 07, 80 வந்து பார்த்திங்கன்னா 0 into 08 இந்த மாதிரி அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா 90% 0 into A வந்துடும். எக்ஸீடட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 into 0Bன்னு வந்துடும். அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ்டுன்னு வந்துடும். அதாவது நம்மளுக்கு எவ்வளோ செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் அது குறிக்குது. ஆக்சுவலாக எபவ் 50% எஸ்எல்சி எம்எல்சி வந்துருச்சு அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரீபார்ட்டிஷன் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஓகே, சாம்சங் இஎம்எம்சியாக இருந்தால் எப்படி ரீபார்ட்டிஷன் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மற்ற இஎம்எம்சியாக இருந்தால் எப்படி ரீபார்ட்டிஷன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தது இந்த மாதிரி மிஸ்மேட்ச் வந்துச்சுன்னா எஸ்எல்சி எம்எல்சிக்கு மிஸ்மேட்ச் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீபார்ட்டிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாட் டிஃபைன்டுன்னு வருதுன்னாவே சொல்யூஷன் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எஸ்எல்சி நாட் டிஃபைன்டு வந்துச்சுனாக்க என்ன பண்ண முடியும், ஃபுல் ஃப்ளாஷ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நார்மல் ஸ்டாக் ரோம் வச்சுக்கிட்டு. அடுத்தது டம்பையோ செக்யூரிட்டி பார்ட்டிஷனையோ நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் சில காலங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபோன் வேலை செய்யும். ஓகே, அது மெயினாக நீங்கள் வந்து பார்த்துக்க வேண்டிய விஷயம். ரொம்ப வருஷம்லாம் வரும்லாம் யோசிச்சிடாதீங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டுமே எஸ்எல்சி எம்எல்சி ரெண்டுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் டிஃபைன்டுன்னு வருதுன்னு வச்சுக்கிங்களேன். கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எம்சி சேஞ்ச் பண்ணுறது தான் பெட்ரு. இஎம்எம்சி இஎம்சிபி ஸ்டோரேஜ்னு நான் சொல்லிக்கிறேனே. ஓகே, அடுத்தது
யூஎல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வார்னிங்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்யூஷன் பார்த்துக்குங்க, ரீபார்ட்டிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீபார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அதே எம்எம்சி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது ஹெல்த் அதாவது இஓஎல் எனக்கு அர்ஜென்ட்டுன்னு வந்துருச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இஎம்எம்சியை சேஞ்ச் பண்ணுறது பெட்டரு. கிட்டத்தட்ட சில நாள்லையோ சில வாரங்கள்லையோ சில மாதங்களையோ எகைன் ஃபோன் டெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி ரிசர்வ்டுன்னு வருது அப்படின்னாக்க கண்டிப்பாக எம்எம்சியை மாற்றிட்டு போகிறது தான் பெட்டர். ஓகே, அதே மாதிரி நாட் டிஃபைன்டுன்னு வருது அப்படின்னாக்க அதுக்கும் சேம் இஎம்சியை மாற்றுறது தான் பெட்டர், இஎம்சியோ எம்சிபியோ. சரியா, நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரீபார்ட்டிஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சிலர் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஎம்சியை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த ரெண்டையும் கண்டிப்பாக ரீபார்ட்டிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு சாம்சங் எம்சியாக இருந்தால் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நான் சாம்சங் வந்து ஸ்டோரேஜாக இருந்தால் வந்து பார்த்து ரீபார்ட்டிஷன் எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஓகே, சாம்சங்காக இருந்தால் என்ன பண்ணுவோம், எஃப்எஃப்இ ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கப் எடுத்து சேம் அதை ரைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டால் பேட் ஹெல்த் ரிப்பேர் ஆகும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த டைமில் ஆர்பிஎம்பி சேர்ந்து ட்ரிப் ஆகும். ஓகே, ஆர்பிஎம்பி ட்ரிப் ஆச்சுன்னா குவால்கம் வந்துச்சு குவால்கம் சிப்செட் பேஸ்டு ஃபோன்ஸ், அதாவது எம்ஐ ஃபோன்ஸுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎன்ஜி ஃபைல் கிடைக்கிது. அதனால நம்மளால் என்ன பண்ணிட முடியும்னு கேட்டால் ரீபார்ட்டிஷன் பண்ணி நம்மளால் ஆர்பிஎம்பி இல்லாட்டியும் நம்ம அந்த சிப்பை தூக்கி ஃபோனில் உட்கார வச்சு இஎன்ஜி ஃபைலை ரைட் பண்ணி செக்யூரிட்டி ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது இஎன்ஜி வந்து ஃபைல் கிடைக்கிற மாடல்ஸ்க்கு ஓகே. ஆனால் நம்மளோட விவோவோ ஓப்போவோ இருந்தால் இது சாத்தியப்படாது. ஓப்போக்கோ விவோக்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சுத்தமாக இஎன்ஜி ஃபைல் இல்லைங்கிறதுனால நம்ம குவால்காம் பேஸ்டு ஃபோன்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னு கேட்டால் சாம்சங் இஎம்சியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், எடுத்து நீங்கள் ஆர்பிஎம்பியை ட்ரிப் பண்ணாமல் பேட் ஹெல்த் வந்தால் பேட் ஹெல்த்தை மட்டும் ரிப்பேர் பண்ணி ஆர்பிஎம்பியை ட்ரிப் பண்ணாமல் உட்கார வச்சா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்டாக் ரோமை ரைட் பண்ணி நம்மளால் என்ன பண்ணிட முடியும்னு கேட்டால் செட்டை வேக்கப் பண்ணிட முடியும். ஒருவேளை நீங்கள் எஃப்எஃப்இ ஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஆர்பிஎம்பி ட்ரிப் ஆயிரும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ஃபோனுக்கோ விவோ ஃபோனுக்கோ இஎன்ஜி ஃபைல் கிடையாது. ஸ்டாக் ரோம் அப்டேட் பண்ணிங்கன்னா செட் ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இந்த சூழ்நிலையில் நம்ம சாம்சங் சிப் செட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்க எஃப்எஃப்இ ஃபைலை அப்டேட் பண்ணாமையே டைனோசர்னு ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ணிட முடியும், ஹெல்த்தை ரிப்பேர் பண்ணி அதே சிப் செட்டை யூஸ் பண்ணிட முடியும். சேம் இது இல்லாமல் இன்னொரு ட்ரிக்கு, இஎன்ஜி ஃபைல் கிடைக்கிற மாடல்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா EXT 1.8 வெர்ஷன் இருக்கிறத தூக்கி நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டால் ஆர்பிஎம்பி ட்ரிப் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வச்சு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ரிப்பேர் பார்ப்போம். ஓகே, ஆனால் சாம்சங் இல்லாத பட்சத்தில் மைக்ரான் ஸ்டோரேஜை கூட என்ன பண்ணிட முடியும், ஆர்பிஎம்பியை புது ட்ரிக்கில் அதாவது வந்து டைனோசர் நான் சொல்கிறல ஒரு ட்ரிக்கு, அந்த ட்ரிக் மூலிமா என்ன பண்ணிக்க முடியும்னு கேட்டால் அதையும் ஆர்பிஎம்பியை ட்ரிப் பண்ணி நம்மளுக்கு இஎன்ஜி கிடைக்கிற மாடலில் உட்கார வச்சு நம்மளால் என்ன பண்ணிட முடியும், செட்டை ஃப்ளாஷ் பண்ணி ஆன் பண்ணிட முடியும். இந்த ட்ரிக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டட் ட்ரிக்ஸ் தான் இதெல்லாமே. இதெல்லாம் கண்டெயின் ஆகிற மாதிரி இன்னொரு வீடியோ மேபி ஷார்ட்லி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பை பாய்.